வணக்கம். சிற்றம்பலம். நெஞ்சக் கனகல்லு நெகிழ்ந்துருக சஞ்சத்தருள் சண்முக நீக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக் கரகானை பதம் பணிவாம். இன்றைக்கு ஆகஸ்ட் 12 ஆடி 28 தேய்பிறை சதுர்த்தி சதுர்த்தி விரதம் ஆடி செவ்வாய். அதாவது இது தமிழ்வான நிக்கிறீங்களா? ஓம் நிக்கிறேன். இன்னைக்கு அந்த உபநிஷதம் பார்ப்போமா அல்லது கந்தர் அனுபூதி பார்ப்போமா? காந்தர் அனுமதி பார்ப்பேன். நான் எனக்கு அதுக்கு மேலே வாசிக்க நேரம் கிடைக்கல. ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 12 நல்லூர் முருகனுடைய திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் கந்தர் அனுபூதியை ஆம், ஆறு ஆறு பாடல்களாக பார்த்து கொண்டு வர்றோம். இந்த முதல் பாடல் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக் கர ஆனை பதம் பணிவான். இது காப்பு செய்யுள். இது அருணகிரிநாதர் பாடியது. முன்னரே சொன்னது போல அருணகிரிநாதர் ஒரு சைவத்தினுடைய லேட்டர் டே செயின்ஸ், பிற்காலத்து ஞானிகள் ஒருவர். அவர் பாடியது திருப்புகள் எல்லாருக்கும் தெரியும். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் சங்கீதம் படிப்பவர்களுக்கும் தெரியும். சந்தம், இந்த ஊசை நயத்துடன் இருக்கும் அந்த பாடல். முத்தை பெருபத்தி திருநகை அந்த மாதிரி நல்ல ஓசை நயத்தோடு சந்தத்தோடு பாடுகின்ற பாடல் திருப்புகள் பாடல். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் பாடிய மற்ற பாடல்கள் பல பேர் தெரிந்திருக்க மாட்டார்கள். ஒன்று கந்தர் அனுபூதி. அனுபூதி என்றால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப கந்தருடைய அனுபவத்தை, கந்தருடனான தனது அனுபவத்தை, இது எங்களுக்கு மிக அனட்டமிக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் கனகசுந்தரம். அவர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அது பெருசா பப்ளிக்ல வரையில. ஆனால் கடைசி காலத்துல ஆஸ்திரேலியாவில் இருக்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுடைய ஒரு பிரதி ஒன்றுன்னுட்டு இருக்கு. அதில் அவர் கந்தர் அனுபூதியை எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், கந்தர் அனுபூதி. அப்ப திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட் பை அருணகிரிநாதர். இஸ் எக்ஸ்பிரஷன், அதான் அதை சொல்ல வேணும். அதில் நாங்கள் 12 பாடல்கள் பார்த்துட்டோம். 12வது பாடல் போன முறை பார்த்துனாங்க. சும்மா இரு சொல்லற என்றெழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறைந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் சிவந்த மான், வள்ளியை மான் வயிறு மகளாக சொல்வது புராண மரபு. வள்ளி கிழங்கடியிலே கிடந்து கண்டெடுத்ததாக சொல்லுகிறது. அவருடைய வள்ளி என்று பெயர் வைத்தார்கள். வடமொழியில வெள்ளி என்று வரும். வெள்ளி என்ற கொடி. வெள்ளி என்ற கொடி. எமது பாரம்பரிய கிழங்குகள் எல்லாம் கொடிகள், கிரீப்பர்ஸ். ராசவள்ளி, மற்றது என்ன, எல்லா கிழங்குகளும் கொடி. முதல் நிமிர்ந்து செடியாக வளருகின்ற கிழங்கு வந்தது ஐரோப்பியர் வந்த பிறகு. அப்ப அதற்கு சொன்னார்கள், அதுக்கும் கிழங்கு தானே, எல்லா கிழங்குக்கும் வள்ளி என்றுதான் பேர். ஏதோ ஒரு வள்ளி வைப்பார்கள். சக்கரவள்ளி, மோதகவள்ளி, உலக்கவள்ளி என்று கூட ஒரு கிழங்கு இருக்கு. கருணாகரில் ஒரு நண்பர் இருக்கிறார், ரோஷன். அவர் போட்டது உலக்கவள்ளி, பாரம்பரிய உலக்கவள்ளி. இப்படி நிறைய மண்ணுக்குள்ளே வளர்றது எல்லாம் செடியாகத்தான், கொடியாகத்தான் இருக்கும். செடியாக நிமிர்ந்து வளர்றதில் பார்த்தார்கள், மரவள்ளி என்று வைத்தார்கள். மரவள்ளி மரம் அல்ல,
அவர்களுக்கு அது புதுமையாக இருந்தது. அப்படியேதான் வள்ளி என்பது கொடி. அப்ப இது வள்ளி கிழங்கு கொடி அதனுடைய கிடந்தபடியினால வள்ளி என்று பெயர். வேடுவரிடையே வளர்ந்தவள், வேடர்களுடைய மகளாக வளர்ந்தவள். அவளை திருடும் திருடன் என்று சொன்னார். திருடும் திருடன் என்றா கள்ளன், களவெடுக்கிற கள்ளன். எண்ணத்தை களவெடுத்தார். ஒன்று உள்ளங்கவர் கல்வன், சம்பந்தர் பாடுற மாதிரி வள்ளியினுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன். மற்றது வள்ளியோட அவர் திருமணம் செய்தது காதலித்து செய்த திருமணம். அந்த காதல் பெற்றோர் அறியாமல் சந்திப்பது, பிறகு காதலிப்பது, சேருவது, பிறகு திருமணம் நடப்பது. இதை களவு மரபு என்று சொல்லி, அந்த களவண்டா களவெடுக்கிற மட்டுமில்லை, இதையும் கூட களவு மரபண்டு பழந்தமிழ் இலக்கியங்கள், ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் டூ வேஸ். அண்ட் ஒன்று கன்வென்ஷனல் மெத்தட், நார்மலா செய்கிறது, அது கற்பு மனம். மற்றது இந்த காதல் மனம். இந்த ரெண்டையும் சொன்னார்கள். முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்தார். இந்த கடவுள் கடவுள் ஏன் ஆணாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்குது, ஏன் பெண்ணாக இருக்கக்கூடாது? எங்களுக்கு அந்த கேள்வியே இல்லை. கடவுளை பெண்ணாகவும் பார்க்கின்றோம். கடவுளுக்கு மனைவி என்றிருப்பதும் மக்கள் என்றிருப்பதும் எங்கட சமயத்துல தான் இருக்கிற சமயங்கள்ல the God also has wife and kids and எல்லாம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. அப்படி அதுக்கும் இருக்கிறது. அதிலேயும் கடவுள் திருமணம் செய்ததில் இந்த காதலித்து திருமணம் செய்த கடவுள் என்றால் இந்த வள்ளியினுடைய திருமணத்தை தான் சொல்ல வேண்டும். எல்லாரும் கிருஷ்ணர் ராதையை சொல்லுவார்கள். ஆனா பாகவத புராணம் படித்தவர்களுக்கு இருக்கும், ராதை என்றுமே கிருஷ்ணரை திருமணம் செய்து வாழ்ந்ததில்லை. ராதை அவர் மேலே அன்பு கொண்டிருந்த ஒரு இடைக்குல பெண்மணி. அப்படித்தான் வரும் பாகவத புராணத்தில் எல்லாம். அவர் கிருஷ்ணரும் அந்த பிருந்தாவனத்தை விட்டு அவர் மதுரைக்கு போறார். திருப்பி உக்ரசேன மன்னனோட போய் அங்கதான் ஹம்சனை வதம் செய்கின்றார். வதம் செய்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. ராஜ குடும்பத்தால் அது வந்த பிறகு ஒருபோதுமே திரும்பி பிருந்தாவனத்துக்கு போனதில்லை. அப்ப திருப்பி சந்தித்ததில்லை. எப்ப சந்திக்கிறார்கள்டா மகாபாரத போர் முடிஞ்சு அங்கே ஒரு அந்த அந்த மகாபாரத போர் முடிந்த பிற்பாடு அங்கே ஒரு பெரிய ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி எல்லாரும் கூடுகிறார்கள் தீர்த்தம் ஆடுவதற்கு. அங்கே கிருஷ்ணர் வருவதாக அறிந்து இந்த பிருந்தாவனத்து பெண்களும் போடுகிறார்கள். ராதையும் கிருஷ்ணரை சந்திக்கிறார் அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே. அதுதான் அந்த காலத்துல வரலாறு. அப்படி பார்த்தால் முருகன் ஒருவர் தான் இந்த காதலித்து திருமணம் செய்த ஒரே ஒரு எங்களுடைய கடவுள். அவனுடையதான் செம்மான் மகளை திருடன் திருடன். அந்த மரபு தமிழ் இலக்கிய மரபிலே அத்தியாவசிய இலக்கியத்துக்கு எங்களுக்கு அகப்பொருள் இலக்கியம், புறப்பொருள் இலக்கியம். அகப்பொருள் என்றா காதலை பாடுவது, புறப்பொருள் என்றா வெளி வாழ்க்கை, வீரம், கொடை, புகழை பாடுவது. இந்த வீரத்தையும் கொடையையும் பாடுகின்ற பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இந்த காதலை பாடுகின்ற பொழுது கற்பு மனம், களவு மனம். அந்த களவு மனத்திலே திருமணம் செய்த ஒரே ஒரு கடவுள் முருகப்பெருமான். அதனுடையால அவர் தமிழ் கடவுள் என்பதற்கு முழு தகுதியும் உடைய கடவுளாக பார்க்கிறோம். முருகன் தமிழ் கடவுள். செம்மான் மகளை திருடன் திருடன். பெம்மான் என்றா பெருமான், பெரியவன். எம்மவன் பெரியவன், அதான் பெம்மான். முருகன் பிறவான் இறவான். கடவுள் பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. சைவத்தின்படி கடவுளுக்கு அவதாரம் கிடையாது. முழுமுதற் இறைவு கடவுள் பிறப்பதில்லை. கீழான நிலையில் உள்ள தெய்வங்கள் பிறக்கும், அவதாரம் எடுக்கும். ஆனா கடவுள் பிறப்பதில்லை. அது மிக முக்கியமான ஒன்று. சிவபெருமான் பிறந்தார், பிள்ளையார் பிறந்தார், முருகன் பிறந்தார், அம்பாள் பிறந்தார் என்ற வரலாறுகள் கிடையாது. இருக்கிற வரலாற்றில் எல்லாம் குழந்தையாக இருந்து கண்டெடுத்தார், வளர்த்தார், அப்படித்தான் வரும். அது மிக முக்கியமான அடிப்படை. இதுகளே இப்ப எல்லாம் இணையதள மரபுகள்ல எல்லாம் மாறுபட்டு எல்லாருக்கும் பிறந்த நாள், வைகாசி விசாகத்துக்கு முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டுறத கோயில கூட பார்த்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் வரம்புகள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே எங்களுடைய மறுபடி அது புறவா யாக்கை பெரியோன் என்று சொல்லி சிலப்பதிகாரத்திலையும் சிவனை பற்றி சொல்லும் பொழுது புறவா யாக்கை உடம்பெடுத்து அவர் பிறப்பதில்லை. அந்த முருகன் இவருக்கு சொன்னது சும்மா இரு சொல்லற. ரெண்டு பகுதியை சொல்லியிருக்கிறார். சும்மா இரு, தியானம் செய், ஜெபம் செய்,
வழிபாடு செய், தோத்திரம் செய், நாமத்தை ஜெபி, இரு, மூச்சப்புடி, வலது முக்கால் விடு, இடது முக்கால விடு, இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு செயல். அது செய்கின்ற பொழுது எங்கட மனம் அதை கட்டளை இட்டு கொண்டே இருக்கும். அது சரியா இருக்குது கொண்டு பார்த்து கொண்டே இருக்கும். பிழையா இருக்குது கொண்டு அவதானிச்சு கொண்டே இருக்கும். பிழைக்குது கொண்டு அச்சம் பெறும். நான் சரியா செய்கிறேன் கொண்டு சந்தேகம் பெறும். இதுல ஏதாவது அனுபவம் வந்தா இது என்னுடைய அனுபவமா என்னுடைய கற்பனையாண்டு வரும். இப்படி அது சும்மா இருக்கிறது இல்லை. அப்ப நல்ல ஒரு போதனை சும்மா இரு, சும்மா இரு. எல்லாம் சில பேர் சொல்ல போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவார்கள். என்ன போர் அடிக்கிறது சலிப்படைகிறதுன்னு சொல்லுவார்கள். சும்மா இருக்க பழக வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூடத்தான் செய்துட்டு மாதிரி இருக்குன்னு சில வேலை. இப்ப பார்த்தா ஒரு காலத்துல ஒரு டைம் கொடுக்குறது, சும்மா இருக்கிற டைம். நோ டிவி, நோ கேம்ஸ், நோ ரீடிங், நத்திங். சும்மா இரு, சும்மா. அதை எப்ப தொடங்கினு கேட்டா இருந்தா கூட துவங்கலாம். அப்பா போர் அடிக்குதுன்னு துவங்குவாங்க. ஏன்னா எந்த நேரமும் ஏதாவது செய்து கொண்டு இருக்கணும். ஒன்று விளையாடி முடிச்சுட்டு, அல்லது கேம் முடிச்சுட்டு, அல்லது படிச்சு முடிச்சுட்டு, அல்லது ரெண்டு முடிச்சுட்டு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேணும் என்ற கருத்து இருக்குது. போர் அடிக்குதுன்னு தொடங்கியக்கு இதை கொண்டு வந்தேன். இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக சும்மா இருக்கிறாங்க போல எனக்கு. சும்மா இரு, சொல்லற. சொல்லற என்ற மௌனமாக, மௌனமாக சும்மா இரு. அருமையானதொரு தியான வாக்கியம். என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அது மிக ஆழமாக போகும் இந்த இட பொருள். சும்மா மேலோட்டமாக பார்க்கலாம், அப்புறம் அடுத்ததாக பார்க்கலாம். மேலோட்டமாக பார்த்தா சும்மா இருக்கிறேன்டா இப்படி இருக்கிறது, சரி. அப்புறம் அடுத்ததாக வேலை ஒன்றும் செய்யாம இருக்கிறது, சரி. சிந்தனைகளை ஓட விடாம இருக்கிறது, சரி. ஒன்றை பற்றியும் பிளான் பண்ணாம இருக்கிறது, சரி. இதுக்கு பிறகு என்ன செய்ய போற விளிம்பி என்று யோசிக்காம இருக்கிறது, அது சரி. இதெல்லாம் சும்மா இருக்கிறதுக்குள்ள வேற அப்படியே ஆழமா போய்கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொல்லற. சொல்லற என்றா சொல்லு, வாயில வர்ற சொல்லு முதலாவது. பிறகு மனசுல வார சொல்லு. வைகரியில வந்தா மட்டும்தான் வாக்கண்டு இல்லை. வாயில வரைக்குள்ள வைகரி, மனசுல கேட்குள்ள மத்திமை, தோற்றம் பெறும் பொழுது பஷ்சந்தி, தோற்றுவதற்கு முன் இருக்கிற கருவாயிருக்கிற பொழுது சூக்குமை அல்லது பறைவாக்கு. அப்படி அங்கேயே போக வேணும். சொல்லின் புறப்படத்துக்கு போனாத்தான் சொல்லற இருக்கலாம். சொல் எங்க புறக்குதுண்டு போகணும். வேர் டஸ் இட் கம் ஃப்ரம். ரமணர் சொல்லுவார், இந்த கேள்வி எங்கே இருந்து, நான் யாருன்ற கேள்வி எங்கே இருந்து வந்ததுன்னு பாருங்க. எங்கே இருந்து வந்தது, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின். அதே மாதிரி வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த சொல். அது ஒரு தியானம். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. ஆறுமுகமான பொருள் என்றெல்லாம் இருக்குது. ஆறுமுகத்துக்கே பொருள் தெரியலை என்று முதல் சொல்லுவார். இப்ப நீ சொன்ன வார்த்தைக்கு பொருள் தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். இதை சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்னைக்கு 13வது பாடல் கந்தர் அனுபூதியை பார்ப்போம். சோக்குவார் படிக்கிறீங்களா? ஓம் ஐயா. திருச்சிற்றம்பலம். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றே அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. அது பிரித்ததுனால பாடும் பொழுது கொஞ்சம் பிரியவரும் சேர்த்துத்தான். முருகந்தனி வேல் முனி நம் குரு என்றருள் கொண்டறியார் அறியும் தனமோ. உரு அன்றரு அன்றுளதன்றிளதன்றிருளன்றொளி அன்றென நின்றதுவே. எல்லாத்துக்கும் ஊனா போட்டா பிரிஞ்சது. பொருள் சொல்லேக்க ஊனா, பாடைக்குள்ள ஊனா இல்லை. அதான் ஜாப்பு சரியா வரும். அழகாக சொல்ல, முருகன் தனிவேல் முனி. தனிவேல் என்று சொல்லலாம், தனிவேல் முனி என்று இதுல சேர்த்து போட்டிருக்கு. முருகன் தனிவேல். வேலை மட்டுமே வந்து வணங்குறது எங்களுடைய மரபில இருக்கு இல்லையா? ஆகம வழிபாட்டுல முருகனுக்கு உருவம் வச்சுத்தான் வழிபடுவார்கள். ஆனா நாட்டார் வழிபாட்டு மரபில முருகனுக்கு வேலை மட்டும் சொல்லி வழிபடுகின்ற முறை இருக்கிறது. அதான் தனிவேல் என்று சொன்னார். தனி வேல், முருகன் தனிவேல். முனி, முனி என்பது முனிவர்கள். முனிவர்கள்
அப்ப முனிவர் என்றால் யார் என்று முதியோருக்கா சொல்லி இருக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தா அப்படிங்க பாப்போம். யார் முனிவர்? பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், அவதாரங்கள், தெய்வங்கள், இப்படி ஒவ்வொரு வகை இருக்குது. அப்ப முனிவர் யாரு, ரிஷி யாரு, பக்தர் யாரு, சித்தர் யாரு? எங்களுக்கு எல்லாரும் ஒன்றுதான். இப்ப என்ன முனிவர்கள், பக்தர்கள் என்றால் பக்தர்கள்லயும் ரெண்டு வகை இருக்கு. மெய்யடியார்கள் என்று இருக்கு, மெய்யடியார்கள் என்று இருக்கு. மாலரநேயம் என்கிற அது கொண்டு, மற்றது எங்களை போல கிடக்கிட எங்களை பொய்யடியார்கள் என்று சொல்லலாம். என்ன யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அப்படி வந்துடுறாங்க. நாடகத்தால் நான் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆக்டிங் தான் அரவாசி. அரவாசி இல்லை முழுக்கவும். இப்ப நாங்க எல்லாம் பார்ட் டைம் வெள்ள நிலையில இருந்து இப்படி ஒரு அரை மணத்துக்கால ஒரு மணத்துக்கால இப்ப கொஞ்ச நாளா சட் சங்கம் இந்த கிழமை குறைக்கா இருந்தது. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்ததே பெரிய விஷயம். காலையில ஒரு சாமி கும்பிடுதல், நேரம் இருந்தால் இரவு ஒரு சாமி கும்பிடுதல், இடையில எல்லாம் ஆசாமி வேலை பார்க்கறது எல்லாமே இல்லையா? அப்ப இதெல்லாம் பகுதி நேர பாட்டைமாக்கல் பொய்யடியார்கள். அது ஒன்று. மெய்யடியார்கள் என்று இருக்குது. அது பக்தர்கள், இறைவனை வழிபடுபவர்கள், நினைப்பவர்கள். மெய்யடியார்களுக்கு கூட இது ஃபுல் டைம் ஜாப் இல்லை. இட்ஸ் நாட் என்டையர். பாடும் பணியே பணியாய் அருள்வாய், அதே பணியாக கொண்டிருப்பதில்லை. இறை தேடலையே, இறை பணியையே முழு நேர பணியாக கொண்டு இறைவனை தேடுபவர்கள், முனைபவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் வந்து ஒரு 24/7 அதுதான். அது எந்த ஜாதி, எந்த இதுலையும் இருக்கலாம். அதில இறை அனுபவத்தை ஒரு அளவுக்கேனும் பெற்று கண்டவர்கள் ரிஷிகள். ரிஷிகள் என்றா கண்டவர்கள், த்ரிஷ் என்றா காணுதல். ரிஷ் இப்ப ரிஷி என்றா கண்டவர்கள். என்னத்தை கண்டார்கள்? இறைவனுடைய காட்சியை, இறைவனுடைய வெளிப்பாட்டை கண்டவர்கள். ஒரு அளவுதான். யானை குருடன், கண் தெரியாதவர் குருடனை பார்த்த யானையை பார்த்த மாதிரி பார்த்து தங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகள்லாம் நாங்கள் உபநிடதங்கள்ல பார்க்கிறவருடைய சம்பாஷணைகள்ல உயிரங்கு அது எங்கே என்ற கேள்விகளுக்கு அவர்கள் கண்டதை சொன்னார்கள். அது ரிஷிகள். ஞானிகள் என்றா இறைவனுடைய முழு பரிமாணத்தையும் அறிந்து அதுவே ஆனவர்கள் ஞானிகள். Who have envisioned and experienced the entire dimension of the God by becoming part of it or becoming that. அதுவா வந்து அதை அறிந்தவர்கள், அதான் ஞானிகள். இப்ப ஞானிகள் வேறு, ரிஷிகள் வேறு, முனிவர்கள் வேறு, பக்தர்கள் வேறு. சித்தர்கள் என்றால் மிஸ்டிக் பவர்ஸ். அது யாருக்கும் இருக்கு. பக்தர்கள்லையும் மிஸ்டிக் பவர்ஸ் இருக்கிற வரைக்கும், முனிவர்கள்லையும் மிஸ்டிக் பவர்ஸ் சித்திகள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். மற்றது ரிஷிகள்லையும் சித்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள்லையும் சித்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஞானிகள்ல ஒரு சித்தியுமே இல்லாமல் இறைவனோட இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சித்தர் மட்டும் வச்சு சொல்ல இயலாது. சித்தர்களை நிறைய வகைகளாக பிரிக்கலாம். ஞான சித்தர் வந்து மிக அருமை. திருமூலர் அப்படி ஒரு ஞான சித்தர். எங்களுடைய மரபிலே திருமூலர் என்ற சித்தருக்கு குரு பூஜை உண்டு. 63 நாயன்மாரில் ஒருவர். ஆனா எல்லா சித்தர்களுக்கும் நாங்க குரு பூஜை செய்கிறது இல்லை. We don't celebrate the anniversary Guru Puja for all the Siddhas. Only 63 Nayanmar, one of that one the Tirumular. Out of the 63 Nayanmar, we celebrate the Guru Puja of Circular Swami. பெரிய புராணம் பண்ண சேக்கிலார் சுவாமிகளுடைய அனிவர்சரியை கொண்டாடுவோம். மற்றது திருவள்ளுவ நாயனார், திருக்குறள் செய்த திருவள்ளுவ நாயனாரை கொண்டாடுவோம். 63 நாயன்மாரில் ஒருவராக இல்லாவிட்டாலும் எங்களுடைய சமய குருவருவரில் ஒருவராக இருக்கிற மாணிக்க வாசகர் குரு பூசையை கொண்டாடுவோம். இதுதான் விதிவிலக்காய் இருக்குது. இன்றைக்கு எமது மரபில் ஆறுமுனாவலர், ஈழத்து மரபில் ஆறுமுனாவலருக்கு ஒரு பூசை, யோகர் சுவாமிகளுக்கு ஒரு பூசையை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதுதான் எங்களுடைய ஞானிகள் மரபு. இப்ப இங்க வந்து முனி என்று சொன்னேன்.
முனி என்றால் ரெண்டா பிரிக்கலாம். தனிவேல் முனி என்றால் தனியே வேலை மட்டும் நினைந்திருக்கிற, ஞானமாகிய வேலாயுதத்தை மட்டும் நினைந்திருக்கிற, முனைத்திருக்கிற அந்த முனிவர்கள் என்று வரும். அல்லது பிரிக்கலாம், முருகன் தனிவேல், தனிவேல் என்றால் வேலாயுதமாக தனித்திருப்பவன், முனி முனிவர் வடிவிலே இருப்பவன், நம் குரு குரு வடிவிலே இருப்பவன் என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உன்னையெல்லாம் அறிபவர்கள் அறிகின்றது சொல்ல முடியுமோ? எப்படி அறியலாம் முருகனை? அவனுடைய அருளால தான் அறியும். அவர் காட்டினாத்தான் தெரியும். அவர் காட்டினாத்தான் தெரியும். ரமண மகரிஷியினுடைய என்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஈடுபாடு உண்டவர், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ராமலிங்கையர், பேர் மறந்துட்டு வடிவ. அவர் திருவண்ணாமலையில முந்தி வேறே ஒரு சுவாமிகள் இருந்திருக்கிறார், சேஷாத்திரி சுவாமிகள் யாரோ உண்டு. இந்த முறை அவர் ஒரு பார்க்கணும்னு நினைச்சு கொண்டு போய் இறங்கினாராம் ரயில்வே ஸ்டேஷன்ல. பார்த்தா ஒரு இளம் ஆள் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இந்த உடம்போட உழைக்க வேண்டிய வயசுல பிச்சை எடுத்து சாப்பிட்றது உண்ட உடனே நல்லா திட்டி போட்டு அங்கால போய் ஊருக்குள்ள போய் எடுத்து போயிட்டு சேஷாத்திரி சுவாமி எங்க இருக்கிறான்னு கேட்டு அங்க போக காட்டினமாம். பார்த்தால் யாரை பார்த்து இவர் ரயில்வே ஸ்டேஷன்ல திட்டி பேசினாரோ அதே ஆள் தான் இந்த சேஷாத்திரி சுவாமி. அப்ப அவர் காட்டினா தான் காணலாம், இல்லாட்டி காணலாது. முன்னாலேயே முருகன் வந்து நிற்பான், கதவை தட்டுவார், வந்து நிற்பார், பின்னாலேயும் வருவார், நாங்கள் அறிய மாட்டோம். அவன் அருள் கொண்டாத்தான் அறியலாம். அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. By his grace only we can see that. அவனே சூரியனை காண்றேன்டா இந்த பெரிய சர்ச் லைட் அடிச்சு பார்த்தும் பார்க்கல இரவில. அவனே வந்து அவனுடைய ஒளியாலே அவனை காட்டினாத்தான் எங்களுக்கு காண முடியும். அதே மாதிரி இறைவன் முருகன் இறைவனும் வந்து தன்னை தன்னுடைய அருளால காட்டினாத்தான் எங்களுக்கு காண முடியும். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உருவன்றரு அன்றுளதன்றிலன்றொளியன்றெனொளி இருளன்றொளியன்றெனன்றதுவே டிஸ்கிரைப் பண்றார். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கோட் தானே சொல்றாரு. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் த கோட் என்னென்று அறிகிறது? அவன் உருவம் இல்லை, அருவம் இல்லை, அவன் இருக்கிற மாதிரியும் இல்லை, இல்லை என்றும் சொல்லல. அது எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அம்பாளை படிக்க கேடுவார் இல்லையா? ஒளியே ஒளிருக்கும் ஒளிக்கிடமே, ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. என்னுடைய அறிவுக்கு நீ அளவா வந்து அப்படியே பூரணமா பொருந்தி இருக்கிறது. என்னுடைய சின்ன அறிவில நீ டைல்யூஷன் இல்லாம அப்படி பூரணமா பொருந்தி இருக்கிறது பெரிதே அதிசயம் என்று அம்பாளைய அபிராமி வட்டர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த முருகனை பார்த்தால் உருவமில்லை, அருவமில்லை, உளதண்டும் சொல்ல இயலாது, இல்லை என்றும் சொல்ல இயலாது, இருளும் இல்லை, ஒளியும் இல்லை. இருள் ஒளி ரெண்டும் கடந்தது. அதான் பரஞ்சோதி என்று சொல்லுவார். இப்ப முருகனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வார்த்தையால கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். எங்களுக்கு இப்படியெல்லாம் முருகனை பார்க்க இயலாது, அறிய இயலாது. ஆனா இவருடைய வார்த்தைகளை படிக்க எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர் இது ஒன்று வரும், அனுபவம் உண்டு. ப்ரீ டேஸ்ட் ஆஃப் த அருணகிரிநாதர் கொஞ்சம் அனுபூதி எங்களுக்கு வரும். அடுத்த பாட்டு 14வது பாடு. படிங்க. சிற்றம்பலம். கைவாய் கதிர்வேல் முருகன் களல் துய்வாய் மனனே ஒளிவாய் ஒளியாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. கைவாய் கதிர்வேல். முருகனுடைய வேலாயுதம் மிக பிரகாசமா இருக்கிறது, ஞான ஒளி. கைவாய் கதிர்வேல், கதிரண்டா தெரியும், முருகன் அந்த வேலாயுதத்தை உடைய முருகன். முருகனுடைய கையில இருக்கிற வேலாயுதம் அந்த கைவாய் கதிர்வேல் முருகன் களல் பெற்று, களல் என்ற அணிகளை அணிந்த பாதத்தை குறைக்கும். பெற்று உய்வாய் மனனே, மனமே நீ உய்வாயாக. இது மனதோட பேசுறார். நேற்று சொன்னேன்,
90 வயசுக்கு மேல வாழ வேண்டியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கைட்லைன் புக் கொண்டு வந்திருக்கு. அந்த சுருக்கம் பார்த்தேன். அதுல ஒன்று வந்து உங்கள் மனதோடு நீங்க பேச வேணும். பாருங்க, முதல்ல கொண்டு பேசினார். உய்வாய் மனமே, மனமே உய்வாயாக. ப்ளீஸ் redeem yourself, oh my mind. இதுல இருந்து உய்ய வேணும். எப்படி? ஒளிவாய் ஒளிவாய். என்னத்தை ஒழிக்க வேணும்? மெய், வாய், விழி, நாசி, ஒடும், செவியாம். மெய் என்றது தோல், வாய் நாக்கு, விழி கண்கள், நாசி மூக்கு, செவி ஐம்புலன்கள், ஆம் ஐவாய் 5 வாசல்கள், வழி செல்லும் அவாவினையே. அவா ஒழியவர். அவா என்றால் என்ன? ஆசை. ஆசை. ஆசை அருமின்கள், ஆசன அருமின்கள், ஈசனோடு ஆயின ஆசை அருமின்கள். அப்ப ஆசை ஒழிய வேண்டும். ஆசை எப்படி வரும்? எங்களுடைய கண்ணால பார்க்க வேணுமென்ற ஆசை, காதால கேட்க வேணுமென்ற ஆசை, மூக்கால முகர வேணுமென்ற ஆசை, நாக்கால சுவைக்க வேணுமென்ற ஆசை, துடம்பால தீண்ட வேண்டுமென்ற ஆசை. இப்படி ஒவ்வொரு விதமாக ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தினில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதமென்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஈசர் பாகத்து நேரிழையே என்று அபிராமி பட்டர் சொல்லுவார். ஆசை கடல். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று புத்தர் சொல்லுவார். இப்ப சைவத்தில் என்ன சொல்லுது? மை வாய்வெளியின் ஆசையோடும் செவியாம் ஐ வாய் வழி செல்லும் அபாவினையே. அந்த அவாவை ஒழிக்க வேண்டும். அதெல்லாம் எங்களுடைய யோகத்துல வந்து 8 அங்கங்கள் சொல்லுவார்கள், 8 படிநிலைகள். அதுல முதலாவது இயமம் என்றது ஒரு பிசிக்கல் டிசிப்ளின். ஒரு இடத்துல கைய காலை அடக்கி ஒரு நேர நிமிர்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்க சர்ச்சா கருதும் சரி, பிள்ளைகளுடைய வகுப்புலையும் சரி பார்த்தா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டார்கள். தலை அங்க போகும், ஒருக்கா மூக்க சொறிவார்கள், ஒருக்கா காலை திருப்புவார்கள், ஒருக்கா கையாட்டுவார்கள், கண்ணை சூட்டுவார்கள், கையிலைய திருப்புவார்கள். நீங்கள் இருந்து பாருங்க எவ்வளவு அங்க சேஷ்டை நடக்கும் என்று. ஸ்டில்லா இருந்து பாருங்க, உடம்பே இருக்காது, ஏதாவது குறும்பு பண்ணிட்டே இருக்கும். அங்க சேஷ்டைகள். அங்க சேஷ்டை இல்லாம இருக்கிறது ஒரு இயமம், பிசிக்கல் டிசிப்ளின். கோயில்லையும் சரி பாருங்க, பூஜை நட கேட்க, தியானத்திலையும் சரி பாருங்க, வகுப்புகள்ல பாருங்க, எல்லாரும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார். இயமம் முதலாவது. நியமம் என்பது சீலிங் ஆஃப் டிசையர்ஸ்ல இருந்து தொடங்கும். ஆசைகளுக்கு ஒரு உச்ச வரம்பு வைக்கிறது. உச்ச வரம்பு என்றால் உங்களால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிக்கணும் இல்லை. 2 பிளேட் சோறு சாப்பிடலாம், நல்ல பசிதான் இருக்குது. ஆனா ஒரு பிளேட் 1.5 பிளேட்டோட நிப்பாட்டுங்க. அது இப்ப சத்சங்கத்தில் இருக்கிறார்களோ ஒரு பிளேட்டே கூட. என்ன எல்லாரும் 50 கடந்தாக்கள்லாம் இருப்பாரு, எக்ஸப்ட் ஆகாஷ். அப்ப அதுல ஒரு உச்ச வரம்பு. உங்களிடம் காசு இருக்குது, உழைக்கலாம், அதுக்காக போய் அங்க போய் ஜக்குவார் காரை தான் வேண்டி ஓட வேண்டி இல்லை. அது எத்தனையோ இருக்குது. இப்ப அது எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த இளைஞர் நினைச்சா அந்த பெல்ட்ல ஒரு வகை இருக்குது. ஏதோ ஒரு பெல்ட் ஏதோ சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிராண்ட் உண்டு. அதெல்லாம் அது ஏதோ இன்ன விலை என்ன. நான் ஸ்ரீலங்கால போயிருக்க பெல்ட் வேண்டேன். இந்த வேர்ல்ட் மார்க்கெட் இந்த பெட்டா இருக்குத்தானே, அதுல போயிட்டு பெல்ட் பண்ண, அதுல ஏதோ அந்த இங்க பிராண்ட் பேர்ல ஏதோ அடிச்சிருக்கிறாங்க. இங்க வந்தோன்னு சொன்ன, இங்க வந்தோன்னு ஓ யூ காட் தட் பெல்ட். அது அந்த பெல்ட் இல்லை, அது டூப்ளிகேட். அங்க எனக்கு அந்த பெல்ட்டை பற்றியே தெரியாது, இவங்க சொல்லித்தான் தெரியும். அந்த பெல்ட்டே ஏதோ இத்தனை $1000 இருக்கா. சன் கிளாஸ்லயே அப்படி இருக்கு. அப்படி எல்லாம் போக தேவையில்லை. அதான் சீலிங் ஆஃப் த டிசையர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். எல்லாரும் செய்யலாம். அது எங்களால் இயன்றதை விட கொஞ்சம் சுருக்கமாக அடக்கமாக வாழுது. எங்களோட மரபில முந்தி ஒன்று இருக்கு, சொல்லுவார்கள் கண் ஒரு பட்டிடும் காட்டப்படாதுன்னு. இல்லை, 2000 கருத்து. சும்மா ஆகப்படாடோகமா வாழப்படாது என்றதான் அதன் கருத்து. இருக்கிறத விட குறைவாகத்தான் வாழ வேண்டும். அது முதலாவது படி. பிறகு அதுல இருந்து படிப்படியா வரும் ஒவ்வொன்றும், அது வேறு. இப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் இது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
இவர் என்ன சொல்றார்? உய்ய வேண்டும், மனம் உய்ய வேண்டும் என்றால், உய்வாய் மனநே என்றால் நீ இந்த 5 புலன்கள் வழியாக செய்கிற ஆசையை அடக்க வேண்டும். அதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் தேர்ல இருக்கிற குதிரைகள் அந்த புலன்கள். இந்த குதிரைகளுக்கு கடிவாளம் இருக்குது. இந்த கடிவாளத்தை பிடிச்சு குதிரையை செலுத்த வேணும். நாங்கள் குதிரை போற போக்கில வண்டியை விடக்கூடாது. தேரை குதிரையை நாங்கள் செலுத்த வேண்டும். ஆனா பிறகு எங்களுக்கு தெரியும், எங்களால குதிரையையும் செலுத்தி கொண்டு வாழ்க்கையையும் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ரைடிங் த chariot, directing the horses and doing our daily chorus work and family and social life very hard. அப்ப என்ன செய்யறது? அப்படியே இறைவனை கிருஷ்ணரை முன்னுக்கு இருத்தின மாதிரி இறைவனை கொண்டு வந்து முன்னுக்கு இருத்த வேணும். Give the foremost place, the first seat for him. Give the horses and chariot to him. He will direct. He will guide. You do your work or war. அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு வழி. இதெல்லாம் உத்திகள். இந்த 5 வழியில போறது சும்மா எல்லாரும் லட்சியம் பண்ணிட்டு போயிடலாம். 5 அடக்குண்டு இப்படி அடக்குறது தான் கேள்வி. முதலாவது ஒரு டெக்னிக் சொன்னோம், சீலிங் ஆஃப் டிசையர்ஸ். அது எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாம். 2வது டெக்னிக் அவரிடம் பாரத்தை கொடுத்துட்டு எங்கட இதை கொண்டு போறது. இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குது, எங்களோட வீட்டுல பாவிக்கிறதா பிள்ளைகளுக்கு இப்போ சொல்ல இன்கியூபேட் என்று சொல்றது. ஏதாவது ஒரு பொருள் வேண்ட வேணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, அல்லது ஏதாவது செய்ய வேணும்னு ஒரு ஆசை வந்துட்டு நான் சொல்றது இன்கியூபேட் என்று சொல்றது. ஓகே, உங்களோட விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருங்கன்னு சொல்றது. ஒரு கொஞ்ச நாள் போனா, ஒரு 3 4 கிழமை போனா அவங்களுக்கே மறந்துடும். அது அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காது, சும்மா அந்த நேரம் வேண்டதை விட. இதெல்லாம் ஒரு டெக்னிக், எப்படி இந்த how to regulate these senses and this. மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வெளி செல்லும் அவாவினையே ஒளிவாய் ஒளிவாய் மனநே உய்வாய் முருகன் கடல் பெற்று. அப்படி பார்க்கும். பாட்டு படிக்கிறதோட கொஞ்சம் டெக்னிக்ஸையும் நாங்க ரிவ்யூ பண்ணிக்கொண்டோம். இன்னொன்று இருக்குது கொடுக்கிறது. கொடுக்கிறதாலையும் அவா போகும். அறம் என்பதற்கு அறுத்தலால் அறம் என பெயர் பெற்றது. என்னத்தை அறுக்குதாம்? ஆசை அறுக்குது. கொடுக்கிறவனுக்கும் ஆசை அறுக்குதாம், பெறுகிறவனுக்கும் ஆசை அறுக்குதாம். ஆசை அறுத்தலால் அறம் எனப்பட்டதே. கொடுக்கிறவருக்கு ஆசை இருந்தா கொடுக்க மாட்டார். என்ன, எங்களுக்கு ஆசை இருந்தா கொடுக்க மாட்டேன். அப்ப ஆசை அறுக்கிறதுக்கு கொடுக்கிறது ஒரு உத்தி, மற்றவளுக்கு கொடுக்கிறது. இப்ப முதல் மிஞ்சினதைத்தான் கொடுப்பேன். அதே கொடுக்க மாட்டேன் லேசில, மிஞ்சினதை கொடுப்போம், தேவையில்லாத கொடுப்போம். அப்புறம் தேவையானது ஒரு சிறு பகுதியை கொடுப்போம். எப்ப எங்களுக்கென்று இருக்கிறத, எங்களுக்கு உரியதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அது மேலான கொடுத்தல். அதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாய் ஒருத்தி ஒரு குழந்தையோட, இப்ப எல்லாம் பலஸ்தீன் எல்லாம் பிறநாள் பட்டினி என்று கழி போடுறோம் இல்லையா, அப்படி ஒரு நல்ல பட்டினியான இதுல சோர்ந்து நடந்து ஒரு வீட்டுல நின்றாளாம். இந்த வீட்டுக்கார மாட்டி ஒன்றும் இல்லை, 2 பேரீச்சம்பளம் இருந்ததா. 2 பேரீச்சம்பளம். அது எடுத்து கொடுக்க, அந்த பிள்ளைக்கு ஒரு பேரீச்சம்பளத்தை கொடுத்தா ஒரு பேரீச்சம்பளத்தை வாயில வச்சு சப்பத்து வாங்கினா, பிள்ளை பசியில இருந்த அந்த கடுப்புல இருந்த பிள்ளை அந்த பேரீச்சம்பளத்தை சாப்பிட்டு ஆண்டு பார்த்து கொண்டிருக்குதான். தாய் தன்னுடைய வாயில் இருந்த பேரீச்சம்பளத்தை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்தாளாம். உனக்கென்று இருக்கின்ற, உனக்கு இல்லாம அத்தியாவசியமா தேவைப்படுகின்ற, உனக்கென்று கிடைத்திருக்கிற ஒன்றை உனக்கு இல்லாமல் மற்றவைக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய அறம். அதான் உதவி. வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து, வள்ளுவர் சொல்லுவார். ஒரு உதவி செய்தா இவர் இத்தனை 1000 தந்தவர், இந்த 100 தந்தவர், அதை வச்சல்ல. அவர் என்ன நிலையில என்ன இதுல செய்யப்பட்டார், அதை செய்தவருடைய சால்வு, அவருடைய தன்மை, அவருடைய மனப்பாங்கு, அவர் என்ன மனத்துல தந்தார் என்பதை பொறுத்தது. அதான் உதவியினுடைய திருக்குறள். இப்ப இதெல்லாம் அந்த ஆசை அறுக்கிறதுக்கு வழி, மற்றவைக்கு கொடுக்கிறது ஒரு வழி, ஒரு இன்குபேஷன் போட்டு அடகாத்து, ஆசைகளை அடகாத்து வைக்கிறது ஒரு வழி, எங்களால் இயன்றதை விட கொஞ்சம் குறைவாக எல்லாத்திலையும் வாழ பழகிறது ஒரு வழி. மற்றது இறைவனிடமே
இது ஒப்படைத்து விட்டு நீயே பார்த்து கொள்ளப்பா என்று அவரிடம் அது ஒரு மேலான வழி. இப்படி பலவிதமான உத்திகள் டெக்னிக்ஸ் இருக்குது. இது 15வது. 16வதும் அதே தான் சொல்றார். பாருங்க என்ன சொல்றார். படியுங்க, இன்னொரு நாள் படியுங்க. பேராசையெனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையே நுழல தகுமோம் வீரா முதுகு படவேலறியும் சூரா சுரலோக சுரந்தரனே. 15வது பாடணும். 15வது ஒன்று இருக்க வேண்டும். முருகன் குமரன் அதை விட்டுட்டேன். அதை படிச்சுட்டு படிப்போம். ஒரு பாடல் விடுபட்டு போச்சு. படி. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண்குண பஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து இப்படி சொல்லி முருகா குகா சண்முகா என்று சொல்லி உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். அப்படி சொன்ன உடனே உருக வேணும். அந்த நாமத்தை சொல்லி உருகிற தன்மை. காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவார்தமை நன்னறை கிப்பது. அன்போட உருக்கத்தோட அழுது சொல்ல வேணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவார்தமை நன்னறை குய்ப்பது என்று சொல்லுவார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சயசய போற்றி. கும்பிடுதல் தான், ஒரு வார்த்தையில கும்பிடுதல் தான். எப்படி கும்பிடுறதுன்றது சொல்ல ஒரு மெய்தான் அரும்பி உடம்பெல்லாம் புலகாங்கிதம் வந்து மயிர் கூச்சறியுது, விதிர் விதிர்த்து நடுங்குது, ஷேக்கிங். விரையார் களற்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி. அதான் சொன்னார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். உணர்வென்றது இங்க நல்ல உணர்ச்சி. எனக்கு நல்ல புத்தியை நல்ல வழியை எப்ப தருவாய் என்று அருள்வாய் என்று கேட்கிறார். ஆலயங்களுக்கு போறல அது ஒரு நன்மை. எல்லாம் இன்ஃபெக்ஷியஸ் திங்ஸ். இன்னொருவர் பார்த்து எங்களுக்கு உருக்கம் இருக்காது, போகே சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் சில வேளை போவோம், இல்லை கடமைக்காக போவோம் திருவிழா. ஆனா அங்கு ஒருவர் உருகி கொண்டிருக்கிறத பார்த்தா எங்களுக்கு உருக்கம் வந்துடும் இல்லையா? அதானே. அப்ப முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகம் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். ஒரு புங்கவரும், புங்கவர் என்பது வானவர்கள், புவியும், புவி என்பது மண்ணுலகத்தவர்கள், விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தோடும் பரவும் வழிபடுகின்ற போற்றுகின்ற குரு புங்கவ. நாங்க குரு புங்கவ எங்கேயும் பார்த்துறாங்க. ஜோர் சுவாமிகள் வரும் குரு புங்கவ சிங்கமே என்று வருவார். குருவில் சிறந்தவர் குரு புங்கவ, தி சுப்ரீம், த குரு. எண் குண பஞ்சரனே. எண் குணங்கள், இறைவனுக்கு 8 குணங்களை சைவன் சொல்லு. என்ன பேர் கோவிலுக்கு கவலை என்னன்னு கேட்டா, கடவுள் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் துன்பம் வருகிறது, ஏன் அழிவு வருகிறது, ஏன் இந்த குழந்தைகள் எல்லாம் சாகிறார்கள், ஏன் இப்படி அநியாயம் நடக்குது, இப்படி கேள்வி பேருக்கு இருக்குது. கடவுளுக்கு முதல் என்ன இலக்கணம் வேண்டும் முதல் பார்க்கணும். எல்லாரும் யோசிக்கிறோம் கடவுள் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வர். அவருடைய மிஷன் வேறு. அந்த எண் குணங்கள் எல்லாம் அறிந்தவன், சர்வஜன், இயல்பாகவே யாரெல்லாம் உணர்ந்தவன். பை நேச்சர் ஹி நோஸ் எவ்ரிதிங். இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். பை நேச்சர் ஹி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி இம்பியூரிட்டிஸ். அளவற்ற அன்புடையவன்.
இன்ஃபினிட் கிரேஸ், அளவற்ற ஆனந்தம், பிளிஸ், பரம்பில் இன்பமுடைமை, அளவற்ற ஆற்றல், இப்படி எல்லாம் வந்தால் 2 எண் குணங்கள் வரும். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவர் சொல்லுவார். 8 attributes of the God. ஒரு கட்டுரை இருக்கு 8 attributes பற்றி. பகவான் என்றாலும் அப்படித்தான். அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ், அளவற்ற ஆற்றல், அந்த அளவற்ற பற்றின்மை எல்லாம் சேர்ந்தாதான் பகவான். பகவான் என்றது 6 குணம், இது எண் குணம். இப்ப இங்கேயும் எண் குண பஞ்சரனே, இப்ப முருகன் என்று உருகி அவரை வழிபட்டு உன்னிடம் பக்தியோடு அன்போடு வழிபடுகின்ற உணர்வு புத்தி எப்ப தருவாய்? தேவர்களும் மண்ணுலகத்தவர்களும் பொன்னுலகத்தவர்களும் வழிபடுகின்ற ஒப்பற்ற குருவே, கண்குணக் கடவுளே என்று முடிக்கிறார். அடுத்தது பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையே நுழலத் தகுமோ வீரா முதுசூர்பட வேலறியும் சூதா சுரலோக சுதந்திரனே. சூரா சுரலோக துரந்தரணி. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு, பிணி என்றால் என்ன? நீண்ட கால நோயை பிணி என்று சொல்லுவார்கள். குறுகிய கால நோயை ஒன்று, நீண்ட கால நோய் இருக்கு. ஷார்ட் டேர்ம் இல்னஸஸ், காய்ச்சல், தடிமன், அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இல்னஸஸ். நீண்ட கால நோய், அந்த காலத்துல நீண்ட கால நோய் என்று வச்சார்கள். ஷயரோகம், அது வேதத்திலேயே வருகிறது, ஸ்ரீருத்ரத்துல வரும். ஷயம் என்றா உடம்பெல்லாம் தேய்ந்து, ஷயம் என்றா தேய்தல், அழிதல். அக்ஷயம் என்று பார்த்திருக்கோம். அக்ஷயம் என்றா தேயாது, அழியாது, குறையாது. அக்ஷய பாத்திரம் என்று சொல்லுவோம். அக்ஷய என்றெல்லாம் பேர் வச்சிருப்பார்கள். அக்ஷய என்றா குறையாறது, ஷய என்றா குறைகிறது, தேய்கிறது. அந்த காலத்துல இருந்து உடம்பெல்லாம் மெலிந்து இமேசியேஷன் என்று சொல்றது, அப்படியே உடம்பெல்லாம் தேய்ந்து இருந்து அழிகிறது. அதுக்குரிய நோய்களாக அந்த நேரத்துல காச நோய் இருந்தது. ஷயரோகம் என்று அதுக்கு அதாலதான் பெயர். ஆனா அதுக்குள்ள இப்ப திருப்பி பார்க்க மருத்துவத்திலிருந்து பார்க்க எந்த வருத்தத்துக்கும் வரும். கேன்சர், அது எல்லாத்துக்குமே வரும் கடைசியாக அப்படி போறது. அப்ப நீடித்த ஷயம் போன்ற நோயின்மையும் குறுகிய ஜரம் போன்ற நோயின்மையும் ஸ்ரீருத்திரனை ஆராதிக்கும் எனக்கு சித்திக்கின்றனவாம் என்று ஸ்ரீருத்திரன் சொல்லு. ஷார்ட் டேர்ம் இல்னஸ், I will be free from any short term illness like jaram or any long term illness like shayam என்று சொல்லும். அப்ப நீண்ட நாள் நோயை பிணி என்று சொல்லுவார்கள். அந்த பிறவியையும் பிணி என்று சொல்லுவார்கள். பிறவி பிணி, பிகாஸ் நான் திருப்பி திருப்பி பிறந்து கொண்டே இருக்கிறேன் மில்லியன்ஸ் ஆஃப் டைம். அப்ப அதுவும் பிறவி பிணி. இங்க சொல்றார் பேராசை எனும் பிணி. பேராசை என்றா கிரீட், அளவுக்கு மேலே ஆசை. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டா நோய்வாய்ப்பட்டு இருக்கும், பிணைத்திருக்கிறது, கட்டுண்டு, என்டாங்கிள்ட். இங்க பிணிபட்டு என்பது entangled with greed, incurable long term entanglement with this greed. அதான் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன். ஓராவினையேன் என்றா ஓராதே ஒன்றையும் உற்றுண்ணாதே, நீ அறதனை பாராதே பார்த்ததனை பார். ஓறுதல் என்றால் ஆராய்ந்து அறிதல், ஆராய்ந்து அறிதல். ஓராவினையேன், எனக்கு அந்த ஆராய்ந்து பார்க்கிற அறிவும் இல்லை. வினையேன், வினை என்றா செயல், நான் செய்கிற செயல் ஒன்றும் ஆய்ந்து செய்வதில்லை, சும்மா யோசிக்காம செய்கிறது. எண்ணி துணிக கருமம் என்று வள்ளுவர் சொல்லுவார். எண்ணி துணிக கருமம், ஒரு கருமம் செய்கிறேன்டா யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டும். துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று சொல்லுவார். இப்ப எண்ணி செய்கிறதில்லை, யோசித்து ஆராய்ந்து செய்கிறதில்லை. அதுதான் ஓரா வினையேன். வினை என்பது இங்க கர்மம், நாங்க செய்கிறோம். ஓரா வினையேன் உழலத்
தகுமோ உழலுதல். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவின ஏன் உழலத் தகுமோ. வீரா வீரனே, முதுசூர் பட வேலெறியும் சூரா, சூரன் விழும்படியாக வீழ்ந்து படும்படியாக வேல் எறிகின்ற அதிசூரன் இவர். அதான் இவரை சூரா என்றார். சூர்பட வேலெறியும் சூரா, சுரலோகம். சுரர் என்பது தேவர்கள், அசுரர்களுக்கு எதிர் சுரர். சுரலோக தேவலோக துரந்தலனே, தேவலோகத்தின் காவலனே, தேவலோகத்தின் காவலனே. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத் தகுமோ. அந்த பேராசை பர்சனல் என்கவுண்டர் சொல்லப்படும். ஆனா சும்மா பேர் இல்லாம சொல்லலாம். ஒரு கவுன்சில் பண்ண வேண்டி வந்தது. 2வது முறை 3வது முறை வந்திருந்தேன். நான் ஓடி ஓடி உழைத்து ஒரு வீடு வேணுன்னு சொன்னா இன்னும் ஒரு வீடு வேணும்னு ஒன்று, 2வது வீடு வேணுன், கார் வேணுன், எல்லாம் வேணுன். வீட்டுல பிரச்சனை வந்துட்டு வந்த உடனே ஏதோ பிரச்சனை வந்தது வந்து போலீஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி வேற கிட்ட போகப்படான்னு சொல்லியாச்சு. 2 வீடும் இருக்குது, காரம் இருக்கு, வேற கிட்ட போகப்படாது. வேற அதையும் மீறி போக அவருக்கு இப்ப அதுக்கு அடுத்த கேஸ். வேற ஆல்கஹாலுக்கு போய் நித்திரை இல்லாம பதட்டத்தோடு ஓடி ஆடி வந்தார். ஆல்கஹால் விட்டுட்டாரு. இப்ப அந்த பதட்டம் அதெல்லாம் இருக்குது, அழுகிற. அப்ப நான் சொன்னேன், இது ஃப்ரீடம். உமக்கே இழந்ததை பற்றி யோசிக்கிறது. 2 வீடு தேவையோ இல்லத்தானே? ஏதோ ஒரு கூரைக்குள்ள தான் நானும் இரவு ஒரு கட்டில தான் படுத்துறவங்க போறேன், நீரும் ஒரு கட்டில தான் படுத்துறவங்க போறீர். அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கோ? இல்லை. நானும் ஒரு ட்ரௌசரும் ஷர்ட்டும் தான் போட்டிருக்கிறேன், நீரும் அதுதானே போட்டிருக்கிறீர். அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கோ? மத்தியானம் நானும் ஒரு பிளேட் தான் சாப்பிட போறேன், நீரும் ஒரு பிளேட் தான் சாப்பிட போறேன். வித்தியாசம் இருக்கோ? அப்பயே நான் அதுக்கு இந்த ஓட்டம் ஓடுவேன். அது ஃப்ரீடம். போனது ஃப்ரீடம் என்று யோசிச்சிருக்கணும், போனது இழந்தது என்று யோசிக்கப்படாது. திருப்பி எப்போ வருமோன்னு யோசிக்கப்படாது. யூ காட் த ஃப்ரீடம். சிலதுகள் பிடித்தது விட போகாம இருக்கிறதான் கஷ்டம். அதே வேண்டாம் என்று உண்மை விட்டா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்திருக்கு. என்ஜாய் த ஃப்ரீடம், அவ்வளவுதான். அதோட ஒரு புத்துணர்ச்சியோட போறாரு. நீ அது வேலை செய்து கொண்டு அடுத்த முறை தான் பார்க்க விடும். ஆனா அது உண்மைதானே. தேடினார்கள், தேடினது நிக்கல. இனி தேடினது நிக்கல என்றும் தேடினது எப்போ வரும் ஒன்றும் திருப்பி போவரும் ஒன்றுமே அதை யோசிச்சு கவலைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையும் கிடைத்ததையும் கிடைக்கும். டேக் இட் அஸ் அ ஃப்ரீடம். அதே மாதிரி சில பேர் வருவார்கள் வயதான காலத்துல 50, 60 திருமண பிரிவு, டிவோர்ஸ் எல்லாம் நடந்து அப்படி எல்லாம் அவர்களுக்கு இதுதான். இது டேக் இட் அஸ் அ ஃப்ரீடம். யார் தரப்போறான் இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு திருப்பி? பேராசை எனும் பிணியில் பிணிவட்டோராவினையேன் உழலத் தகுமோ. உழலுதல், நல்ல வேர்டு அது, உழலுதல். உழலுதலுக்கு என்ன ஆங்கிலம் என்று தெரியல. ஜஸ்ட் என்டாங்கிள்மெண்ட் தான், அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஆள்றது உழலுதல். வீரா புதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே என்று சொல்றேன். கிரீடினஸ், ஆசை, புலன்கள், அதைத்தான் சொல்றேன். இது அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அடுத்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அப்படிங்கிற யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வேர் நாமேல் நடவேர் நடவேர் இனியே. யாமோதிய கல்வியும், நாங்க படிச்ச படிப்பு, எம்மறிவும், எங்களுடைய அறிவு, எல்லாம் நாங்கள் இன்னத்துக்கு பாவிக்கிறோம்? வைத்து பாட்டுக்கு பாவிக்கிறோம். இதை வச்சு என்ன காசு பண்ணலாம்னு தான் பாவிக்கிறது, இல்லையா? அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, யோகாவா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, இது எப்படி நல்லா காசு பண்ணலாம்னு தான் எங்களோட யோசனை எல்லாம். அப்படித்தானே? ஜாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற, நாமே பெற அல்ல, தாமே பெற வேலவர் தந்ததனால். அவர் தந்தது, இது நாங்கள் இருக்கிறது இல்லை. ஒரே வீட்டுலதான் 5 பிள்ளை பிறந்து வளருது.
ஒரு பிள்ளை அப்படி வருது, ஒரு பிள்ளை இப்படி வருது. அப்ப எல்லா பிள்ளையும் எல்லாம் அப்படி வரணும். அம்மா அப்பா ஒரே சூழல்ல வளர்ற பிள்ளை எல்லாமே வரணும். ஏன் அப்படி வரையில? ஒவ்வொருவருக்கும் இறைவன் வச்சு அளந்து வச்சிருக்கிறார். எங்கட வினைப்படி இன்ன தந்திருக்கிறார். இப்ப எமக்கு தந்த அறிவு, எமக்கு தந்த கல்வி, எமக்கு தந்த வாய்ப்பு எல்லாம் எமக்கு இறைவன் தந்தது. யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே வேலவர் தந்ததனால். இது எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் என்று சொல்றது. இப்ப சமர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு வழி. இதெல்லாம் அவர் தந்தது என்று யோசிக்கிறார். அது பொருள் இருந்தா என்ன, கார் இருந்தா என்ன, வீடு இருந்தா என்ன, மனைமக்கள் இருந்தானே, எல்லாம் இறைவன் தந்தது. யாமோதிய கல்வியும் அறிவும் இது எல்லாம் என்ன செய்யணும்? நாங்க இறைவனுக்காக we should exploit all these things for God. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி, நட்பு உறவு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் சரி. இவரை தெரிஞ்சிருந்தா நல்ல வருங்காலத்துல இதுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு அதெல்லாம் இவரை தெரிஞ்சிருந்தா நல்ல, இவரை வச்சு என்ன இதுக்கு பண்ணலாம்னு பார்க்க. எக்ஸ்ப்ளாய்டிங். ஓ சிவபுண்ணிய. அதான் யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அவர் தான் தந்திருக்கிறார். அவருக்கு என்ன பெறுகிறதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? அது கடைசி வரியில வரும். அதுக்கு முதல் சொல்றார், இதெல்லாம் இறைவன் தந்தது. ஆனபடியால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? பூமேல் மயல் போய். பூ என்றது இந்த பூமி, உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு மையல் என்றா என்ன சொல்றது, இறுகிய அட்டாச்மெண்ட். மையல் ஆசை அல்லது அட்டாச்மெண்ட். இந்த உலகத்துல நிறைய அட்டாச்சா இருக்கிறோம். போய் இந்த அட்டாச்மெண்ட் போக வேணும். அறம் மெய் புணர்வீர். இது ரெண்டு இருக்குது. அறத்தையும் புணர்வீர்ண்டா சேருங்கள். அறத்தை சேர வேணும். ரெண்டாவது மெய், சத்தியத்தை சேர வேணும். உண்மையா இருக்க வேணும். அறம் மெய் புணர்வீர், உண்மையாக இருக்க வேணும். உண்மை வழியிலே இருக்க வேணும். அது ஒன்று. ரெண்டாவது அற வழியிலே இருக்க வேணும். ரெண்டையும் சொல்லுறேன். இந்த உலகத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் போனாதான் அது நடக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அறத்தை எங்களுக்காக வளைத்து பிடிப்போம். அது பிழைதான். ஆனாலும் அதை அப்படி செய்திருக்காட்டி எங்களோட பிள்ளைக்கு இப்படி வர முடியாது. ரெண்டு போட்டு ஏதாவது செய்வோம் என்ன? அப்படி இருக்குத்தானே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய நண்பர் ஒருவர் இலங்கையில் இருந்து இங்க வந்து குடியானவர். அவர் அங்க கொஞ்சம் பணியில இருந்தவர். அங்க நிறைய காசெல்லாம் அடிச்சு போட்டாருன்னு ஒரு கதை. அவ்வளோ ஒரு கதை கேட்கல. அவருடைய மனைவியும் இருந்தது. அப்ப அவர் சொன்னார், எனக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைகள், நான் என்ன செய்கிறது பின்ன, இதுகளையும் நண்டு கரசி இருக்கிறதுன்னு சொன்னார். எப்படி இருக்கிறது? இதான் அந்த அறத்தை விட்டுடுறது. ஏன்? இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற அந்த பற்றினால அறத்தை விட்டுடுறது. ஏதாவது நியாயம் சொல்றது. இப்போ பொய்யும் வந்துடும், அறமும் போயிடும். இப்ப அறமும் மெய்யும் வர வேணும் என்றால் இந்த உலகத்துல கொஞ்சம் ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும். டிட்டாச்மெண்ட் எப்படி வேணுமெண்டா, பிலாப்பழம் பட்ட முதல் எண்ணெய் பூசுறது மாதிரி வேணும். நீங்க அந்த உலகத்தை அனுபவிக்கணும் என்றால், இந்த உலகத்துல என்டாங்கிள் பண்ணாம இருக்கணும் என்றா, பிலாப்பழம் வடிவா சாப்பிடணும் என்றால் எண்ணெய் பூசி போட்டு பிலாப்பழம் பட்டணும். இல்லாட்டி அதெல்லாம் அந்த கம்மி எல்லாம் ஒட்டி பிடிச்சு கொண்டு கையெல்லாம் பிசுன்னு வந்துடும், பிலாப்பிசு. அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில போகக்குள்ளே ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட், ஒரு சின்ன வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வந்து டிட்டாச்மெண்ட், ஒரு சின்ன ஒரு திங்ஷர் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருந்தால்தான் அது உலக. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளையில உங்களுக்கு நல்ல அட்டாச்மெண்ட்டா, பிள்ளைய டிசிப்ளின் பண்ணுவீங்களோ? பிள்ளை கேட்டதெல்லாம் வேண்டி கொடுத்துடுவீங்களா என்ன? சிலதுக்கு கேட்டது அது கூடாது, தேவையில்லை என்று சொன்னா இல்லை என்று சொல்லி பிள்ளை அழுகிறதையும் பார்த்து கொண்டு இல்லை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும் தானே. அது வேணும் வாழ்க்கையில். அது இருந்தால் அந்த அற வழியிலே நிக்கலாம், உண்மை வழியிலே நிக்கலாம். அதான் டெக்னிக், உத்தி. அதுதான். பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர். அதை செய்ய வேணும். அடுத்து என்ன செய்ய வேணும்? எப்படி முருகன் என்னத்தை கேட்கிறார் என்றால், நாமேல் நடவீரினியே. இந்த நாவால இறைவனுடைய புகழை சொல்லுங்கள், பாடுங்கள், பேசுங்கள், செபியுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இயலும். சில பேருக்கு நல்லா பாட இயலும், சில பேருக்கு நல்லா பேச இயலும்.
அதிகம் இல்லாட்டி வாயால ஜபிக்கலாம், இறைவனுக்கு தோத்திரம் சொல்லலாம். நாமேல் நடவீர் நடவீரினிய நடவீரண்டா மாஸ்டர். அந்த இதை மாஸ்டர் பண்ணித்தான் நடக்க வரும். நான் வந்து ரெண்டுக்கும் பெறும், சுவைக்கும் பெறும், பேச்சுக்கும் பெறும். ரெண்டையும் நீங்க தான் நடத்த வேணும், அது உங்களை நடத்தப்படாது. Your desire for the food shouldn't direct you. டாக்டர்கிட்ட அடிக்கடி மருந்து எடுக்கணும். அது வாயில கதைக்கிறது நீங்க தான் நடத்த வேணும், உங்களோட வாய். அதான் நாமேல் நடவீர் இனிய. நாக்குக்கு நிறைய வேலை இருக்கு. கண்ட்ரோல் யுவர் டிசைர் ஈட்டிங், எல்லாத்தையும் சாப்பிட்றதுன்றையும் கண்ட்ரோல் த டங், பேச்சில் வார குற்றம் 4. என்ன குற்றங்கள்? 4 குற்றங்கள். பொய் சொல்லுதல், புறஞ்சொல்லுதல், பேக் பீட்டிங், புறஞ்சொல்லுதல், இன்னாத பேசல். இன்னாத பேசல் என்றால் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் இன்னொருத்தருக்கு, அது கொண்டு. மற்றது பயனில சொல்லல், சும்மா இருந்து பயனில்லாத கொசிப் படிக்கிறதும் கூடாது. 4 விஷயங்கள் நாக்கால செய்யக்கூடாது, கதைக்கிறது. அதான் நாமேல் நடவில் 1. அடுத்தது எல்லாவற்றையும் சாப்பிட்டு கூடாது. சாப்பிட்றதுலே உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், மனதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், உயிருக்கு ஆத்மீகத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து சாப்பிடணும். தமோ குண உணவு, ரஜோ குண உணவு, சத்துவ குண உணவுன்னு இருக்குது. அப்ப நாவால சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது இந்த நாக்கால இறைவண்ட நாமத்தை சொல்ல வேணும், இறைவண்ட மந்திரத்தை ஜபிக்க வேணும், இறைவண்ட தோத்திரத்தை பாட வேணும், இறைவண்ட புகழை சொல்ல வேணும், பேச வேணும். நாமேல் நடவீர் நடவீர் இனி. வழி எல்லாம் சொல்லி இருக்கிறார். யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பிறவேல் அவர் தந்ததனால். சேர்த்து வச்சிருக்கிற ஒன்றுமே ஒருத்தருக்கும் போய் சேர்றது இல்லை. குந்தி இருந்ததுன்னா குன்றும் கரையும். செல்வமும் கல்வியும் 3 தலைமுறைக்கு அடுத்தடுத்து போகாது. போனால் அங்கே ஒரு மிஷன் இருக்குன்னு அர்த்தம். மிஷன் என்றா உனக்கு ஒரு செயற்திட்டத்தை இறைவன் தந்திருக்கிறார், அதன்படி செய்ய வேணும். இறங்கித்தான் இருக்கிறோம். ஆகவே சேர்த்து வச்சுட்டு போறோம், பிள்ளைக்கு கொடுக்குறோம், பேர பிள்ளை கொடுக்குறோம் எல்லாம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்குது. உத்திகளை நிறைய சொல்றார். அடுத்தது 18வது பாடல். படியுங்க. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமல்வன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகா வலசூர பயங்கரனே. உதியா மரியா உணரா மறவாம். உதியா மரியா, உதிக்கின்றவன். உதிக்கின்றதும் இல்லை, அவன் தோன்றுவதும் இல்லை. மரியா, இறப்பதும் இல்லை. உணரா, அவனை நினைக்கவும் முடியாது. மறவா, மறக்கவும் முடியாது. விதிமால் அறியா விமலன் புதல்வா. விதி மால் அறியா விமலன் புதல்வா. விதி என்னதார சொல்றார்? பிரமன். பிரம்மன். ஏன் விதி என்று பிரம்மனை சொல்றார்? தலைவிதி எழுதுறவர். தலையெழுத்து எழுதுறது. தலையெழுத்து எழுதுறதுனாலே ஒரு ஆகுபெயர். இது தொழில் ஆகுபெயர் என்று சொல்றது. தொழில் ஆகுபெயர். ஒரு தொழிலை செய்கிறதாலே அவருக்கு ஆகுபெயர் வருகிறது. இப்ப கீரை விற்கிறாள் ஒருத்தி, நாங்க கொஞ்சம் தாண்டி போயிட்டு திருப்பி கூப்பிடுறோன்னு என்னோட போய் அம்மா இங்க வாண்டு போய் கீரை இங்க வாண்டு கூப்பிடுவோம் இல்லையா? கீரை விற்கிறதால கீரை. அது வேற பிரமன் விதிய என் தலைவேல் அயன் கையெழுத்தே என்று சொல்லுவார். அது என்னோட பாடல்ல, அந்த அலங்காரத்துல. அது மாதிரி விதி எழுதுறதால பிரமன். விதிமால் அறியா விமலன் புதல்வா. பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத விமலன். விமலன் என்பது மலம் இல்லாதவன், அழுக்கு இல்லாதவன். அது சிவபெருமானுடைய பெயர். விமலன் புதல்வா, சிவனுடைய புத்திரன். அது எங்களுக்கு தெரியும். விதி பிரம்மன் அறிய முடியாது என்ற கல்வியால ஆராய்ச்சியால அறிய முடியாது. சரஸ்வதி என்பது விமலன் பிரம்மன். அப்ப சரஸ்வதியினுடைய பதியாகிய பிரம்மன் அறிய முடியவில்லை என்றால் எங்களுடைய கல்வியால ஆராய்ச்சியால இறைவனை அறிய முடியாது. திருமால் லக்ஷ்மிபதி,
எங்களுடைய செல்வத்தால வளங்களால கொடைகளால நாங்கள் இறைவனை அடைய முடியாது. ரெண்டு பேரும் அடிமுடி தேடி அடைய முடியாம போனது. அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா. அதிகா என்றால் மேலானவன், அனகா என்றா பயம் இல்லாதவன், அனகா என்றா பாவம் இல்லாதவர் என்று வருகிறது. பாவம் இல்லாதவர், அனகா என்றா பாவம் இல்லாதவர், அபயா என்றால் பயம் இல்லாதவர். அமராபதி காவல, அமர்களுடைய பதி ஸ்வர்கலோகம், அதனுடைய ஸ்வர்க்கத்தின் காவலன், தேவர்களுடைய சேனாபதி தானே, தேவர்கள் காவலன். சூர பயங்கரனே, சூரனுக்கு பயங்கரமானவன். உதியா மெரியா உணரா மறவா விதிமானறியா விமலன் புதல்வா. இவ்வளவும் இறைவனுடைய அவருடைய பெருமையை சொல்லுது. தி கிரேட்னஸ். தோற்றமில்லாதவர், பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், உணர முடியாதவர், அதனிடம் மறக்கவும் முடியாதவர். பிரம்மன் பிரம்மன் தேடியும் அறிய முடியாதவர் அறிவாராய்ச்சிகளால். விஷ்ணு தேடியும் செல்வ வளங்களுடைய விஷ்ணு தேடியும் அறிய முடியாதவர். சிவபுத்திரன், மேலானவன், பாவங்கள் அற்றவன், பயங்கள் அற்றவன், அபயன், தேவர்களுடைய ஸ்வர்கலோகத்துக்கு அதிபதி, காவலன். சூரனுக்கு பயங்கரமானவன், பயத்தை கொடுப்பவன் என்று முடிகிறது. இன்றைக்கு 6 பாட்டு பார்த்திருக்கிறோம். வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையரண்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மருக நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா, நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா, நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. உச்சபேசா சிவசிதம்பரம். சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நல்லூர் திருவிழா முடியும் வரைக்கும் இதுகளை பார்ப்போமே என்னபடியே ஓமையா பார்த்துட்டு பிறகு எங்களுடைய வளமை இதுக்கு போகலாம். நல்ல சிவகுமார் போயிலையா நல்லூர் திருவிழாக்கு? ஐயா நான் மாச கடைசியில போறேன் ஐயா. ஒவ்வொரு முறையும் திருவிழாக்கு போறதுக்கு இல்லை, ஆனா இப்படி போராக்கள் இந்த படங்களை பார்த்தோன்னா நிக்கோடு மாதிரி இருக்கும் பார்க்க. ஓமையா